ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியை நாம் இணையத்தின் வழியாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர் நீத்தார். ஆனால் இயேசுவை பின்பற்றிய அந்த மக்கள் கூட்டம் அதை எப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை பின்பற்றியதற்கான காரணம் ஒன்றாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணமோ அவருடைய இலக்கோ வேறொன்றாக இருந்தது. அவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுக்கப் போகிறார் என்ற உடனே அந்த மக்கள் கூட்டம் ஒரு ஏமாற்றத்தோடு அவரை சிலுவையில் அறிவதற்கு இவர்களும் உடந்தையாக இருந்தார்கள். இப்பொழுது அவர் இறந்தார், உயிர்த்தார், கடவுளுடைய இறைமகன் என்பதை, அவர் மெசியா என்பதை புரிந்து கொண்ட அந்த மக்கள் கூட்டம் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் சீடர்களையும் நோக்கி, நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, மனம் மாறுங்கள். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன் உயிரை சிலுவையிலே கொடுத்தார் என்று சொல்கிறார். நாமும் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை தியானிக்கிறோம். சிலுவையில் ஐயோ நமக்காக மரித்தாரே என்று சொல்லி நாம் கதறுகிறோம், அனுதாபப்படுகிறோம். நம்முடைய அனுதாபத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை, மாறாக அவரே உண்மையான ஆண்டவர், என்னுடைய மெசியா என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த நேரமே நாம் மனம் மாற தயாராக இருக்க வேண்டும். நாம் மனம் மாற தயாராக இருக்கிறோமா? இதோ நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆயனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆடுகளுக்கு வாயில் அவரே. நாம் அதை புரிந்து கொண்டோமா? நமக்கான எல்லாத்துக்குமான, நம்முடைய கேள்விகளுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கான எல்லாத்திற்குமான ஒரே ஆன்சர் அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் மையமாக நான் வைத்திருக்கிறேனா, இல்லை அவரை விட்டு விலகி சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆடாக இருக்கிறேன் என்று சொல்லி சிந்தித்து பார்த்து இந்த நேரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் முழுமையாக ஒப்புக் கொடுத்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14, 36 முதல் 41 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும்
உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்போது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதால் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கின்றார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கின்றார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சிடேன். அவரின் கோலே தேற்றும் துணையாகும். கூரைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. கூரைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும்
பிரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதால் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 20 தொடங்கி 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்வதும் அதற்காகவே பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்வதில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்டபோது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்டபோது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவர் சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமான இருவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஊட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கு வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறில் இருக்கும் நம்மை அன்னையாம் திருச்சபை இன்று இறை அழைத்தல் ஞாயிறாக கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. ஒகேஷன் சண்டே என்று சொல்வார்கள். இன்றைக்கு இறை அழைத்தலுக்கான ஒரு தேவை இருக்கிறது, இறை அழைத்தலுக்கான ஒரு தேடல் இருக்கிறது. அழைத்தலில் ஆழப்பட்ட உள்ளங்கள் இறைவன்பால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு பணி செய்யக்கூடிய வாஞ்சையுள்ள மனிதர்களாய் முன்வர வேண்டும் என்கிற ஒரு மேலான கருத்தோடு ஜெபிக்க சிந்திக்க திருச்சபை நம்மை அழைக்கிறது. அதனால தான் இன்னைக்கு கடவுளை கூட ஒரு ஆயராக உருவகப்படுத்தக்கூடிய வாசகம் நற்செய்தியாய் நமக்கு வந்திருக்கிறது. விவிலியத்தில் இயேசுவுக்கு பல புனைப்பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவராக கொடுத்து கொண்ட பெயர்களும் உள்ளது, மக்களாய் பார்த்தவர்களுக்கு கொடுத்த பெயர்களும் இருக்கிறது. என்ன மாதிரி பெயர்லாம் கொடுத்தாங்க? இயேசு என்கிற பெயரை கடந்து அவர் நசரேன் அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்தாங்க. இது ரொம்ப நேர்மறையான ஒரு பெயர்னு வச்சுக்கோங்களே. ஆனால் பெரும்பாலும் மக்கள் கொடுத்த பெயர், மக்கள் என்கிற பெயரில் அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மக்களை தூண்டிவிட்டு கொடுத்த பெயர்கள் எல்லாமே அவமானப்படுத்தக்கூடியதாகவும் இயேசுவை சிறுமைப்படுத்தக்கூடிய பெயர்களாக தான் இருந்தது. போஜன பிரியன், பாவிகளின் நண்பன் அப்படின்றதெல்லாம் ஒரு புனைப்பெயர் போல் அவர் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இயேசுவை தனக்கு சொல்லி கொண்ட பெயர்கள் எல்லாம் மகத்துவமான பெயர்கள். ஐ ஆம் த வே, நானே வழி. ஐ ஆம் த ட்ரூத், நானே உண்மை. ஐ ஆம் த லைஃப், நானே வாழ்வு அப்படிலாம் சொன்னார். இதுபோக இயேசுடைய பணிகளை அடிப்படையாக வைத்து அவருக்கு நல்ல மருத்துவர், நல்ல ஆலோசகர் அப்படிலாம் நம்ம பெயர்களை கொடுக்கிறோம். அது சாலச்சிறந்த பொருந்தக்கூடிய ஒரு பெயராகத்தான் இருக்கிறது. அதனால தான் எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுமே அவர்கள் என்ன பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களால் இயேசுவோடு எளிமையாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு காரணம் இயேசுடைய பணி பலதரப்பட்ட வழிகளில் அது பரவி விரவி காணப்பட்டது தான். அப்படி பார்க்கிற பொழுது இயேசு தனக்கென்று சொல்லிக்கொண்ட அவரே விரும்பக்கூடிய ஒரு உன்னதமான பெயர் என்னவென்றால், ஐ ஆம் அ குட் ஷெப்பர்ட், நானே நல்ல ஆயன். ஆடுகளை நேசித்து பேணி பாதுகாக்கக்கூடிய, ஆடுகளுடைய தேவையை அறிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய அன்புக்குரிய ஆயன் என்கிற முறையில் ஆண்டவர் இன்றைக்கு இயேசு ஆண்டவர் தன்னை ஆயனாக தன்னை அடையாளப்படுத்துவதோடு இந்த ஆயனுக்குரிய இயல்போடு உள்ள நல்ல உள்ளங்கள் இறைவனுக்கு பணி செய்ய இந்த இல்ல திருச்சபையில் இணைய வேண்டும் என்கிற அழைப்பை தருவதாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, அப்படி பார்க்கிற பொழுது இந்த உருவகப் பெயர்கள் பலவற்றிலும் ஏன் இந்த ஆயன் என்கிற பெயர் மட்டும் முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்றால், இது பழைய ஏற்பாட்டிலும் முன்குறிக்கப்பட்ட ஒரு பெயர். எசையா இறைவாக்கினர் 40வது அதிகாரத்தில் இந்த 11வது வசனத்தில் சொல்றாரு பாருங்களே, ஆயனை போல தம் மந்தையை அவர் பேணி பாதுகாப்பார். ஆயரை போல தன் மந்தையை பேணி பாதுகாப்பார், அந்த ஆடுகளை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகள் அனைத்தும் அவருடைய கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தன் தோள்மேல் தூக்கி சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இதெல்லாம் யார் செய்வா? ஒரு ஆயன் தான் செய்வார். நீங்கள் இப்போ ரொம்ப பிரபலமான ஒரு பிக்சர், இயேசுடைய ஃபோட்டோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஆடை கையில் சுமந்து போவது போலவும், ஒரு சில இடங்களில் ஆடை தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு போகிறது போலவும், கையில் ஒரு கைத்தடி வைத்திருப்பது போலவும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் எசையா இறைவாக்கினுடைய பின்புலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட கற்பனை சித்திரங்கள். ஆக இந்த ஆயன் என்பது இயேசு தானாக திட்டாந்திடுன்னு வைத்துக் கொள்ளவில்லை. இயேசு வாழ்வதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசியான ஏசாயாவே இயேசுவை ஒரு ஆயனாக, ஆயருக்குரிய குணங்களோடு தான் மெய்ப்பர் வருவார், மீட்பர் வருவார் என்பதை அவரும் சொல்லியிருக்கிறார்.
ஆக ஆயன் என்பவன் மெய்ப்பன். அவன் எப்படியாக தன் ஆட்டுக்குட்டிகளை செழுமையான இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் நல்ல உணவிடுவானோ, எப்படி அந்த ஆட்டுக்குட்டிகள் கேட்பதற்கு முன்பாகவே அந்த ஆட்டுக்கு உணவு தேவை அல்லது நீர் தேவை என்பதை அறிந்து நீர்நிலையை நோக்கி அழைத்து செல்வானோ, எப்படி ஒரு ஆட்டு இடையன் ஆட்டுக்கு ஒரு தீங்கு வருகிற பொழுது ஓநாய்களும் காட்டு விலங்குகளும் அவற்றை தாக்க வருகிற பொழுது தன் உயிரை கொடுத்து காக்கக்கூடிய முன்கள வீரனாக நின்று செயல்படுவானோ, அதே போல இயேசு ஆண்டவர் இருந்தார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் ஆயன் என்கிற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆட்டுக்கு ஆபத்து வந்த உடனே அந்த ஆட்டு இடையன் முன்னின்று போரிடுவான். அதுபோலத்தான் ஆடுகளாகிய நமக்கு ஆபத்து வருகிற பொழுது ஒரு ஆயனாக இருந்த இயேசு ஆண்டவர் முன்னின்று தன் உயிரை கொடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுத்தார். அந்த விதத்தில் ஆயன் என்கிற பெயர் அச்சலாக இயேசுடைய வாழ்வோடும் அவர் பணியோடும் தொடர்புடையதாக ஒட்டி போவதாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எப்படி ஒரு ஆட்டு இடையன் அந்த ஆட்டுக்கு உணவு தருவானோ, அதே போல ஆயனாக இருக்கிற இறைவன் யாரெல்லாம் இயேசுவை தன் ஆயன் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய ஆன்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய ஆன்மீக உணவாக, ஆன்ம பலன் தரும் ஊற்றாக இறைவன் இருக்கிறார். அவர்தான் அவரை நல்ல மெய்ப்பனாக நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. நான் ரொம்ப சமீபத்தில் ஒரு காட்சி பார்த்தேன். இது ரொம்ப யூடியூப் வலைதளங்கள்லையும் சரி மற்ற ரீல்ஸ்லையுமே ரொம்ப அதிகமாக பகிரப்பட்ட ஒரு காட்சி. மேபி மிஞ்சி போனால் ஒரு 20 செகண்ட்ஸ் தான் இருக்கும். என்ன காட்சி அப்படின்னா, இது வெளிநாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. வெளிநாடுகளில் நம்ம ஊர் மாதிரி ஆடெல்லாம் சும்மா தாந்தோண்டி அலைய விட மாட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வரையறை வைத்து ஒரு ஃபென்ஸ் வச்சு தான் அதுக்குள்ளே தான் ஆடுகளை வளர்ப்பார்கள். அப்போது ஒரு ஆடு ஒரு 100 ஆடு மேலே கும்மலாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல. அந்த ஒரு கொட்டிலுக்குள்ளே மேய்ந்து கொண்டு இருக்கிறது, பச்சை பசேன்னு இருக்குது அதுக்குள்ளே. அப்போ அந்த ஆட்டினுடைய ஓனர் வந்து காரில் வர்றார். காரில் வந்தவர் அதை விட்டுட்டு இறங்கி ஆட்டை கூப்பிட்றாரு. அந்த ஆடு திரும்பி பார்க்குது, அவரை போய் நோக்கி போகுது. அப்புறம் பின்னாடி இருந்து ஒருத்தர் இறங்கி கொஞ்சம் தூரம் ஓடி போய் அவர் ஒரு வித்தியாசமான சவுண்டு கொடுப்பார் அப்படின்னு பாருங்க. எல்லா ஆடுமே அந்த ஓனர்கிட்ட இருந்து பின்னாடி பிடிங்கி அடித்து பின்னாடி எல்லாம் திடுதிடுன்னு அங்கே ஓடும். அவரும் அப்படியே அந்த கொட்டிலை சுற்றி ஓடி வருவார். இந்த ஆடுகளை பின்னாடியே கத்திக்கிட்டு ஓடி வரும். பார்த்துக்கோங்க, ரொம்ப ஒரு அருமையான ஒரு காட்சி. என்னன்னா, ஓனர் இவராக தான் இருக்கிறார். யார் அந்த காரை ஓட்டிட்டு வந்து இறங்குறவர் தான் அந்த ஆட்டுக்கெல்லாம் ஓனராக இருக்கிறாரு. ஆனால் அந்த பின்னாடி இருந்து இறங்கி சத்தம் ஒலி எழுப்பினார் இல்லையா, அவர் யாருன்னா அவர் தான் அந்த ஆட்டை பல மாதங்களாக ஆண்டுகளாக பராமரித்து வந்த அந்த ஆயன். அந்த ஆயனுடைய குரலை கேட்ட உடனே அந்த ஆடுகள் பேரானந்தம் கொண்டு அந்த ஆயனை பின்தொடர்ந்து ஓடுகின்றன. ஆடுகள் ஆயனுடைய அந்த மனத்தை அறிந்திருக்கின்றன, குரலை அறிந்திருக்கின்றன. ஆயனும் ஆடுகளுடைய மனத்தையும் குரலையும் அறிந்தவராக இருக்கிறார் என்பதுக்கு அந்த காட்சி மிகப்பெரிய ஒரு உதாரணம். இந்த இடையனாக என் ஆண்டவரை நம் ஆண்டவரை முன்னிறுத்துகிற பொழுது ஆயனுடைய குரலை கேட்கக்கூடிய ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த நல்ல ஆயன் ஞாயிறு என்றும், அதே நேரத்தில் இந்த நாளை நம்ம இறையழைத்தல் ஞாயிறாக முக்கியமாக திருச்சபை கொண்டாடுகிறது. பாருங்க, யோவான் நற்செய்தியில் இருக்கிற 10வது அதிகாரத்தின் 4வது வசனமும் நான் சொன்ன இந்த ஒரு சிறு நிகழ்வும் நல்லா ஒற்றி போகும், இணைந்து போக தான் முடியும் உங்களால். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலிருந்தான் சொல்லுகிறேன். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அந்த ஆடுகளுக்கு தெரியும். அப்ப இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி இதுதான்: என்னால் ஆண்டவருடைய குரலை கண்டுகொள்ள முடிகிறதா? எனக்காக மீட்பை கொடுத்த, உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி இன்று உயிர்த்து என்னை வாழ வைக்கிற என் ஆண்டவர் என்னோடு பேசுகிற பொழுது, அவர் குரல் கொடுத்து என்னை அழைக்கிற பொழுது அவருடைய குரலை என்னால் கண்டுகொள்ள முடிகிறதா என்கிற கேள்வியை நாம் முன்வைக்கிற பொழுது நமக்குள் பலவிதமான பதில்கள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு கடவுளுடைய குரலை கண்டுகொள்ள முடியாமல் போவதற்கு, அதை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம், நம்மை பல குரல்கள் வந்து நம்மை தாக்கி கொண்டிருக்கின்றன. ஒரு இறைச்சலுக்கு மத்தியில் இருக்கிற பொழுது எப்படி ஒரு மென்மையான இசையை நம்மால் இனிமையாக கேட்க முடியாதோ, ஒரு பஸ்ஸில் ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள நம்ம போகும்போது பின்னாடி நிற்கிற அம்மா, தம்பி இங்கே வாடா உனக்கு சீட்டு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டாங்கன்னா அம்மா நம்மளை கூப்பிடுறதே நமக்கு கேட்காம போகிறது போல, இந்த இறைச்சலுக்கும் கூச்சலுக்கு மத்தியில் வாழ்கிற நமக்கு கடவுளுடைய குரலை கேட்பது சற்று கடினமான காரியமாய் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே, பெட்டை விட்டு எந்திரிச்ச உடனே
எடுத்த உடனே முதலோட போன தடவுறாள் எத்தனை பேருன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எந்திரிச்ச உடனே கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி முழிப்பு வந்தோடனே ஆளை நீங்கள் போன தடவுறீங்க அப்படின்னா உங்களுக்குள் இறைச்சல் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். பாத்ரூமுக்கு போகும்போது போனை தூக்கிட்டு உள்ளே போய் உட்காடுறீங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாத்ரூம்லேயே ஃபோனோட உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள் இறைச்சல் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். எப்பொழுதெல்லாம் ஃப்ரீயாக சில நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஏன் ஃபோனை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்போ நமக்குள்ள இறைச்சல் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். பொதுவெளியில் பயணிக்கிற பொழுது, வாகனங்கள்லேயே எப்போயாவது பயணிக்கிற பொழுது எப்போதுமே ஹெட்செட்டோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நாம் இறைச்சலுக்குள் மத்தியில் இருக்கிறோம் என்பதை காட்டிலும் இறைச்சலோடு இருப்பதில் ஆனந்தம் கொள்கிறோம் என்பதும் ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இதெல்லாம் அடுத்தவங்க சொல்லணும்னு தெரியல, தேவையில்லை. இப்போ நான் சொன்ன இதனுடைய அடிப்படையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இறைச்சலுக்கு மத்தியில் இருக்கிறீர்கள். அந்த இறைச்சலுக்கு மத்தியில் இருப்பதில் ஆனந்தம் காண்கிறீர்கள். ஆண்டவருடைய குரலை கண்டுகொள்வதில் சற்று தாமதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சிம்டம்ஸ், அறிகுறிகளாக நான் பார்க்கிறேன். அதை நீங்கள் இந்த நாளில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆக ஆயன் ஆடுகளுக்கு வாழ்வு தரும் வாயிலாக இருக்கிறார். ஆயன் என்பவன் இந்த ஆடுகளுக்கு வாழ்வு தரக்கூடிய ஆயனாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் தன்னை ஆயனாக சொல்லிக்கொள்வதில் பேரானந்தம் கொள்கிறார். இயேசு மட்டுமல்ல, தந்தையாம் கடவுளும். எப்படி என்பதை இங்கே பாருங்களே. ஆண்டவர் மோசையை அழைத்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. எகிப்தில் என் மக்கள் விடும் துன்பங்களை என் கண்ணால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் நான் கேட்டேன். அப்போ மக்கள் எழுப்புகிற குரலை கடவுளால் கேட்க முடிவதற்கு காரணம் என்ன? அந்த ஒரு கடவுளுக்கு லட்சாதி லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். இப்படி கோடான கோடி மக்கள் இருந்தாலும் அந்த மக்கள் எழுப்புகிற குரலை கடவுளால் கேட்க முடிகிறது என்றால், தகப்பனாய் கேட்க முடிகிறது என்று சொன்னால், அவர் ஒவ்வொருவருடைய குரலையும் அறிந்தவராக இருக்கிறார். ஒவ்வொருவருடைய குரலுக்கு மறியிலும் தன்னுடைய காதுகளை வைத்தவராக இருக்கிறார். அதுதான் அந்த மக்கள் படுகின்ற வேதனையின் குரல் அவருடைய காதுகளில் எட்டியது. இன்றைக்கு கடவுளுடைய குரல் நம் காதுகளில் எட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காதுகள் எல்லாம் கடவுளுடைய குரலுக்கு ஏங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இருக்கிறதா என்கிற கேள்வியும் ஆண்டவர் முன்வைக்கிறார். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அப்ப துயரங்களை அறியக்கூடியவராக, மக்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஆயனாக தந்தையாம் கடவுள் யாவையும் இருக்கிறார். அவர் அனுப்பி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவும் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் செயல்படுத்தக்கூடிய மனிதராய், ஒரு இறைமகனாய், ஆயனாய் தன்னை வெளிப்படுத்துவதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம். இந்த விவிலியம் முழுவதுமாக பார்க்கிறோம்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் ஆடுகளை குறித்த குறிப்புகள் அதிகமாக வருகிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பெருவாரியான மக்கள் பார்த்த வேலைகள் 2 தான். ஒன்று விவசாயம், 2வது ஆடு மேய்க்கக்கூடியது. விவசாயம் என்னது? அந்த நாட்கள்ல அவங்க அது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம், திராட்சை போட்டிருப்பாங்க, கோதுமை விளைவிப்பாங்க, இது போல ஒரு சில விவசாய பொருள்கள் இருக்கும். அதை கடந்து அவர்களிடம் இருந்தது என்னன்னா, இந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பணி தான் இருந்துச்சு. அப்போ மக்களுடைய வாழ்வோடு தொடர்புடைய காரியங்களை சொல்லுகிற பொழுது எளிமையாக அவர்களால் அடையாளப்படுத்த கொள்ள முடியும் என்கிற நிலையில்தான் ஆடு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இப்போ விவிலியத்தில் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய, அனைவராலும் அறிந்த, அன்பு செய்யப்பட்ட ஒரு தொழில் இந்த ஆடு மேய்க்கக்கூடிய தொழில். அது என்னன்னு பாருங்களேன். முதல்ல ஆபேல். விவிலியத்தின் அடிப்படையில் ஆபேல் ஆண்டவருக்கு ஆடுகளை காணிக்கையாக கொடுத்தான். காயில் தான் என்ன சொன்ன, கழிக்கப்பட்ட காய்கறிகளை கொடுத்து கடவுளிடமிருந்து கோபத்தை பெற்றுக்கொண்டான். ஆபேல் ஆண்டவருக்கு முன்பாக உன்னதமான ஒரு காணிக்கையை கொடுத்தான், ஆட்டை பலியிட்டான். அப்போ ஒரு இடையனாகத்தான் ஆபேல் அறியப்பட்டிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அண்ணன் ஆபிரகாமும் ஆதாமும் ஏபாலும் நமக்கு அப்பா அம்மான்னு நம்ம ஆதி பெற்றோர்னு சொன்னோம்னா, ஆபேல் தான் நம்முடைய மூத்த அண்ணன். அவர் சொல்றார் அப்படி இல்லையா? அவர் ஆடு மேய்க்கக்கூடிய பணி செய்கிறார். பின்னாடி பாருங்க, ஆபிரகாம் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு பண்ணைக்கே அதிபதி. ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் மேய்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல மேய்ப்பன் தான் யாரு? ஆபிரகாம். அடுத்து நம்ம யாரை பார்க்குறோம்? யாக்கோபுடைய மாமனார் வீட்டில் லாபான்ல என்ன பண்றாரு? ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை தான் செய்கிறார். அதுக்கப்புறம் மோசே 40 வருஷம் அவர் மிதியான்ல என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வேலை செஞ்சிருக்கிறாரு. ஆபிரகாமே ஆடு மேய்க்கிறாரு, யாக்கோபு ஆடு மேய்க்கக்கூடியவராக இருக்கிறாரு, மோசேவும் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்புறம் பழைய ஏற்பாட்டினுடைய ஆஸ்தான ஹீரோவாக பார்க்கப்படக்கூடிய தாவீதுமே என்ன செய்யறாரு? ஆடு மேய்க்கக்கூடிய
பணியைத்தான் பார்க்கிறார். ஆமாம், அப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது தான் போய் இறைவாக்கினர் சொல்லுவார், அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவன் கடைசி பிள்ளையை வர சொல்லு, அவன் தான் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்த நாட்டினுடைய அரசனாய் திருப்பொழி செய்யப்பட வேண்டியவன் அப்படின்றத அந்த செய்தியை பதிவு செய்கிறார் இல்லையா. அவரும் ஆடு மேய்க்கக்கூடியவராகத்தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் நீதியின் நிறைவாக்கினராய் பார்க்கப்படக்கூடிய ஆமோஸ், அவர் என்ன செய்கிறாரு, செக்கோவாவில் ஆடு மேய்க்கக்கூடிய பணியைத்தான் செய்கிறார். இப்படி நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரு சில மேற்கோள்களை மட்டும் காண்பித்து இந்த ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் அல்லது ஆயன் என்பவன் எவ்வளவு தூரம் கடவுளுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாய் ஆண்டவருடைய பணியோடு தொடர்புடைய மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அந்த உதாரணம். எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. நான் சின்ன வயசில் இருக்கும் போதே, நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ஆயருடைய இல்லத்தில் இருந்தாலும் கூட எங்கள் அம்மா வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறது, ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ஆர்வமுடைய நிலையில் இருப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டில் அப்போல்லாம் நாங்கள் ஆடு வச்சுருந்தோம். ஒரு 10 ஆடு அப்படி இருக்கும் எங்கள் வீட்டில். அப்போ எனக்கு கொடுக்கப்படுற வேலையை அதுதான். சனி ஞாயிறு லீவ் வந்துருச்சுன்னா எங்கள் அக்கா மாட்டை ஓட்டிகிட்டு போச்சுன்னா நான் வந்து ஆட்டை ஓட்டிகிட்டு போகணும். ஆட்டை ஓட்டி கொண்டு போய் என்ன பண்ணணும்னா, நல்ல இப்போ மேயக்கூடிய இடத்துல கொண்டு போய் நல்ல புல் இருக்க இடத்துல பார்த்துட்டு அந்த ஆடுகளை அமர்த்தணும். அது முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் தண்ணி இருந்தால் வீட்டில் வந்து தண்ணி காமிக்கணும். இல்லைனா போகிற இடத்துலேயே ஒரு குளம் கொட்டை கிடந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் நேரம் தண்ணியை காமிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, வீட்டில் வந்து ஒரு காலார நடக்க விட்டுவிட்டு கொண்டு வரேன். எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி காலார பற்றிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன, காலையிலேருந்து கட்டியே கிடக்கு, குடத்துக்குள்ளேயே கிடக்கு, கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போ, வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அது கொஞ்சம் மேய்ச்சலை கொடுத்து கொஞ்சம் தண்ணியை கொடுத்து கூப்பிட்டு வந்தால் ஆடு நல்ல நடக்க 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 நல்ல கறி விழுக்கும், விற்கும் போது நல்ல விலைக்கும் போகும்னு வச்சுக்கோங்களேன். 2 in 1 தானே. அதுக்கு நம்ம அதை நல்லா பார்த்துக்கிட்டோமோ அது நம்மளே என்ன செய்யும், நல்லா பார்த்துக்கிறோம். எனக்கு அப்படி அனுபவங்கள்லாம் இருக்கிறது. ஒரு வேளை நான் அப்படி ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வரும்போது எங்கள் அம்மா வந்து வயிற்று அப்படி தட்டி பார்ப்பாங்க, தொம்பு தொம்புன்னு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திட்டுவாங்க. இங்கே கொண்டே விட்ட சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குற, ஒழுங்கு ஆடு மேய்க்கலையா அப்படின்னு கேட்பாங்க. இது மாடுகளுக்கும் இது என்ன செய்யும், அப்படியே பொருந்தும். ஆயன் என்பவன் ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் மட்டுமல்ல, மாடுகளை மேய்ப்பவர்களுமே ஆயன் தான். கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய எல்லாருமே ஆயர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிலாம் நான் ஆட்டை ஓட்டிட்டு போகும்போது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லி விடுவாங்க, நாய் பாஞ்சிராமல் பார்த்துக்கோ. என்ன சொல்லுவாங்க, நாய் பாஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் பாம்புலாம் கடிச்சு விடும் ஆடுகளை. அப்போ அதெல்லாம் நம்ம கண்ணை விட்டு பார்த்துருக்கணும். இது வந்து நான் சனி ஞாயிறில் லீவு நாளில் 2 நாள் கூட சொல்ல மாட்டாங்க அம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனியா, சரி அடுத்த வாரம் சனிக்கிழமை போ அப்படின்னு தான் நம்மளை ஆடு மேய்க்கிறதுக்கு அப்படி அனுப்பி விடுவாங்க. அப்படி போகும்போது கூட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருந்துட்டு வந்துடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதையே தொழிலாக வைத்திருக்கக்கூடியவர்கள், இந்த ஆடுகளை பராமரிப்பதும் இந்த ஆடுகளையே தொழிலாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இப்போ எவ்வளவு தூரம் அந்த ஆடுகளை நேசிக்கக்கூடியவர்களாக ஒரு பேஷன்ஸ், ஒரு பொறுமை வேணும். ஆடு மேய்க்கிறதுலாம் சும்மா சாதாரண காரியம் இல்லை. அந்த ஒரு ஆடு பாஞ்சிச்சுன்னா எல்லா ஆடும் பாயும். அது செம்மறியாடுக்கும் வெள்ளாட்டுக்கும் அவ்வளோ பாரதூர வித்தியாசம். செம்மறியாடுனா அப்படி திரும்பிடுச்சுன்னா எல்லாம் பொதுன்னு திரும்பிடும். அப்போது அதனுடைய கவனச்சிதறல் ஏற்படாமல் இருப்பதற்கும் அதற்கு தேவையானதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல ஆட்டுக்காரர் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து நல்ல மேய்ச்சலை யார் கொடுப்பாங்க, அந்த ஆடுகளுக்கு கொடுப்பார்கள். ஆக ஆடு மேய்த்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அது என்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே, நான் முன்பு வந்தவர் எனக்கு முன்பாக வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையரும், அவர்கள் ஆடுகளுக்கு செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைபவருக்கு ஒருபோதும் ஆபத்து இல்லை என்று சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கு இறை அழைத்தல் ஞாயிறை கொண்டாடுகிறதுனால இந்த இறை அழைத்தல் ஞாயிறை நாம் கொஞ்சம் தொடர்பு படுத்தி அதை சிந்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரியமான மக்களே, உங்களுடைய பொது அறிவுக்காக உங்களுடைய நினைவுக்காக சொல்லுகிறேன், தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். தமிழ்நாட்டில் மொத்தம் நமக்கு 18 கத்தோலிக்க மறை மாவட்டங்களும் 4 ஓரியண்டல் சர்ச்ன்னு சொல்லுவாங்க. அது சரியான வார்த்தை கிடைக்கல, அது ஓரியண்டல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக ஒரு 22 மறை மாவட்டங்களை உள்ளடக்கியதாக நம்முடைய தமிழக திருச்சபை இருக்கிறது. இதில் எல்லா மறை மாவட்டங்களுமே என்னுடைய அறிவுக்கு இன்னைக்கு எட்டிய வரை எந்த மறை மாவட்டத்திலுமே குருக்களுக்கான பற்றாக்குறை இல்லை. என்ன இல்லை, குருக்களுக்கான பற்றாக்குறை இல்லை. ஆனால் இது இப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வீட்டிலலாம் நீங்கள் ஒரு பிள்ளை வச்சுருக்கிறீங்க அல்லது 1-2 வச்சுருக்கிறீங்க, அதையும் கடந்து ஒரு பிள்ளையை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வசதி வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி நமக்கு நல்லாவே இருக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல் இன்றைக்கி நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இல்லை, பிள்ளைகளுடைய பக்குவமும் இன்றைக்கி மாறி இருக்கிறது. அதனால் மேபி இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து கூட தமிழ்நாட்டில் பல மறை மாவட்டங்களில் இறை அழைத்தலுக்கான ஒரு வறட்சி அல்லது ஒரு தேடல் வெற்றிடம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது.
இப்போ இந்த 22 மறை மாவட்டங்களையும் கடந்து எத்தனையோ துறவர சபைகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு துறவர சபையிலுமே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கு வர எந்த சபை, எந்த ஒரு துறவர மடத்துலையுமே இறை அழைத்தல் இல்லை அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இல்லை. ஓரளவு சமாளிக்க முடியுது, அவங்களால செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் யாரை பார்க்க முடியும்? இறை பணியாளர்களை பார்க்க முடியும், குருக்களையும் துறவிரத்தாரையும் உங்களால் பார்க்க முடியும். அந்த விதத்தில் தமிழகம் என்பது இந்த உலக திருச்சபைக்கான இறை அழைத்தலின் ஒரு தொட்டிலாக இருக்கிறது. அது இன்றைக்கு வரை இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி இன்னைக்கு என்ன அப்படின்னா, அதையும் கடந்து இந்த மெய்ப்பர்கள் எல்லோருமே மெய்யான ஒரு பணியை இறைவனுக்காக செய்கிறார்களா அப்படின்றதும், இது செய்திருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்திருக்கணும், ஒரு விளைவை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்றதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. தோமையார்னு ஒருத்தர் வந்து, அதுக்கப்புறம் சவேரியார்னு ஒருத்தர் வந்து, அதற்கப்புறம் மொழியே தெரியாத இந்த கலாச்சாரத்தோடு தன்னை இணைத்து கொள்வதற்கே அவ்வளவு தூரம் போராட்டங்களை மேற்கொண்ட எத்தனையோ வெளிநாட்டு நம்முடைய என்ன சொல்கிறது மறை போதகர்கள், மிஷனரி ஃபாதர்ஸ்லாம் வந்து அவர்கள் உருவாக்கிய தாக்கம், அவர்கள் உருவாக்கிய கிறிஸ்தவத்தை இன்றைக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான குருக்கள் நாங்கள் இருந்து கொண்டு எங்களால் உருவாக்க முடிகிறதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு பல காரியங்களை நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய அளவில் நமக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், இன்றைக்கெல்லாம் நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது, மதமாற்ற முடியாது. இந்தியா பொறுத்தளவில் நமக்கு வந்து அதுபோல் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறது, ஆன்டி கன்வர்ஷன் லாஸ்லாம் இருக்கிறது. ஆனால் அதையும் கடந்து மதம் மாற்றுவதையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையால் மக்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறிய தொய்வு இருக்கிறது என்பதை நாம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஃபாதர், நீங்களே நம்மளை பற்றி குறையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலை. இது குறையாக இல்லை, இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம், நிதர்சன உண்மையை சொல்லுகிறேன். இன்றைக்கு குருக்களுடைய வாழ்க்கையெல்லாம் மக்களை வந்து பெரிய அளவில் ஈர்க்குதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. குருக்கள், அருட்சகோதரி எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டாங்களோ, ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பாதுகாப்பு இல்லாத மக்களுக்கு பணி செய்வதில் கொஞ்சம் தொய்வு இருக்கிறதோ அப்படின்ற கேள்விகள்லாம் நீங்கள் எழுப்புனீங்க அப்படின்னா அதற்கு குறைந்தபட்சம் ஆமாம் அப்படின்ற பதிலையும் நாம் என்ன செய்யணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால ஃபாதரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி குருக்களை நம்ம வந்து என்ன சொல்றது கார்னர் பண்ணுறதோ குறை சொல்வதோ இன்றைக்கு நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த குருக்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், மக்களாகிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொது குருத்துவத்தில் இருக்கிற உங்களுக்கு வருகிற சோதனையை காட்டிலும் பன்மடங்கு சோதனையை அருள் வாழ்வில் இருக்கிற குருக்கள் சந்திக்கிறார்கள். அது யதார்த்தம். உங்களுக்கு யார் அந்த சோதனையை கொடுக்கிறதுனா அந்த சாத்தான் தான் கொடுக்கிறது. அந்த சோதனை குருக்களுக்கும் துறவத்தாருக்கும் கொடுப்பது யாருனாலும் அதே சாத்தான் தான். உங்களை வீழ்த்துறது, பொது வாழ்க்கையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கிறது அப்படின்றது ஒரு படையில் இருக்கிற ஒரு படை வீரனுக்கு சோதனை கொடுப்பதற்கு ஒரு சமம். ஆனால் குருக்களாகி எங்களை சோதிப்பது என்பது அந்த படையினுடைய தளபதியவே நம்ம சோதிக்கிறது அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்போ ஒரு படை வீரனை நம்ம வீழ்த்துறது முக்கியமா அல்லது அந்த படையினுடைய தளபதியை வீழ்த்துறது முக்கியமா? அந்த சாத்தான் யாரை வீழ்த்துவதில் அதிக முக்கியத்துவம் காமிக்கும் அப்படின்னா, எதிரி யாரை வீழ்த்துவதில் முக்கியத்துவம் காமிப்பான்? வெற்றியை தன்மயமாக்கி கொள்வதற்கு இந்த தளபதியை காலி பண்ணணும். அப்போ இன்றைக்கு திருச்சபைக்கு தளபதினோட பெருமைக்காக சொல்லலை, அந்த பணியின் அடிப்படையில் சொல்கிறேன். குருக்கள் எல்லோருமே அந்தந்த தல திருச்சபையினுடைய தளபதிகளாக இருந்து கடவுளுக்காக பணி செய்கிறார்கள். கடவுள் தான் எல்லாத்துக்கும் ராஜா, உலகத்துக்கே ராஜா, அந்த பிரபஞ்சத்துக்கே ராஜா அவர் தான். அவருடைய பெயரில் தான் அவருடைய பதிலாளாக இருந்து தான் குருக்கள் எல்லாம் உங்களுக்கு பணி செய்கிறார்கள். யாருக்கு? ஆயன்களுக்கு பணி செய்கிறோம். அப்போ இந்த ஆடுகளுக்கு பணி செய்கிற பொழுது இந்த ஆடுகளுக்கு வரக்கூடிய தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது. எல்லா குருவானவர்களுமே உடல் ரீதியாக மன ரீதியாக அவர்கள் இந்த எதிர்ப்புகளை அல்லது சோதனைகளை எதிர்கொள்வதற்கு போராடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும். ஆனால் நீங்கள் உங்கள் குருக்களை நேசிப்பதாக இருந்தால், நீங்கள் இந்த திருச்சபையினுடைய குருக்களை நேசிப்பதாக இருந்தால், இன்றைக்கு குருக்களுக்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு உறுதிமொழியை எடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குருக்கள் ஆண்டு அப்படின்னு ஒரு ஆண்டு இருந்துச்சு. அப்போ நான் பிரதராக இருந்தேன். அப்போ எல்லா பங்குகளிலுமே குருக்களுக்கான ஒரு ஜெபத்தை மக்கள் ஏறெடுத்தார்கள். அந்த நற்கரணை வாங்கினதுக்கப்புறம் குருக்களுக்கான ஜெபம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குருக்கள் ஆண்டு முடிஞ்சு வச்சு அதோட எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு. குருக்களுக்காக ஜெபிப்பதில்லை.
ஆனால் இன்றைக்கு குருக்கள் என்ன சோதனைகளை எதிர்கொள்ளாமல் இருக்கிறாங்களா? இன்றைக்கும் சோதனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். டெம்டேஷன்ஸ் ஆர் மோர். அப்போ அந்த இடத்துல நாம் ஜெபிக்கணும். இப்போ என்னுடைய பங்குலனா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை, இன்னும் பக்கத்து பங்கு இருக்குது, அங்கே வந்து டிவைன் மர்சி சர்ச், அங்கே வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டவருடைய அந்த குருக்களுக்கான ஜெபத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் ஒவ்வொரு நாளும் மதிய திருப்பலி 12 மணிக்கு திருப்பலி இருக்கும். நாங்கள் போயிருக்கேன். டெய்லியே அந்த ஜெபத்தை சொல்கிறாங்க. அவங்க குருக்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவங்க ஃபாதருடைய பேரை மென்ஷன் பண்ணியே அந்த ஹோல் பேரிஷ்லையுமே அவங்க ஜெபிப்பாங்க. அப்போ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய குருவுக்கு ஜெபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. என்னுடைய பங்கு சாமியாருக்காக நான் ஜெபிப்பேன், என்னுடைய சின்ன சாமியாருக்காக நான் ஜெபிப்பேன், என் வீட்டு பிள்ளை சாமியாராக இருக்குது அவருக்காக நான் ஜெபிப்பேன். எனக்கு இத்தனை ஃபாதர்ஸை தெரியும். சில பேருக்கு இந்த ஒரு மேனியாக இருக்குது, எனக்கு இத்தனை ஃபாதர்ஸை தெரியும் அப்படின்னு சொல்லிக்கொள்வதில்லை. நான் ஊரில் இருக்கும் போதெல்லாம் பங்குகளுக்கு அல்லது பக்கத்து பங்குகளுக்கு அல்லது மறை மாவட்டத்தில் இருக்கும் போது ஏதாவது பூசைகளுக்கு திருவிழாவுக்கு போனோம் அப்படின்னா ஒரு குரூப்பு 10க்கு 2 பேர், 10ல் ஒருத்தனாவது இருப்பான். வந்து நம்மகிட்ட அந்த ஃபாதரை தெரியுமா, இந்த ஃபாதரை தெரியுமா, இவரை தெரியுமா, அவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எத்தனை சாமியாரை எனக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்றத வெளிக்காமித்து கொள்வதில் பெருமை கொள்ளக்கூடிய மனிதர்கள், எனக்கு தெரிஞ்ச சாமியார்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற உணர்வை கொள்ள வேண்டும். கடவுள் உங்களுக்கு இத்தனை சாமியார்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறது எதற்காக? எனக்கு இவ்வளோ சாமியாரை தெரியும்னு பெருசாக அப்படியே கான்டாக்ட் லிஸ்ட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்கா? இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கடமையாக இருக்கிறது. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாமியாரை கடந்து உங்களோடு யாராவது ஒரு குருவானவர் நெருங்கி பழகக்கூடிய விதத்தில் வருகிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு உறவாக இருக்கக்கூடிய அவசியம் கூட இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் உங்களோடு நெருங்கி பழகக்கூடிய விதத்தில் வருகிறார், உங்களுக்கு நேரடி அறிமுகமாகக்கூடிய ஒரு குருவாக அவர் வருகிறார் என்று சொன்னால், கடவுள் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருக்காக ஜெபிக்க கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு வேண்டும். அப்படின்ற உணர்வோடு தான் நீங்கள் ஒவ்வொரு குருவானவரையும் நீங்கள் என்ன செய்யணும்? அணுக வேண்டும். மற்றவங்க குறை சொல்கிறது போல, பிற சபையார்கள் நம் மீது தூத்துறது போல, அவமானப்படுத்துவது போல, பேசுறது போல யார் பேசக்கூடாது? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் பேசக்கூடாது. ஏன்? நம்ம எப்படி தே ஆர் அவர் பிரீஸ்ட். அவர்கள் எங்களுடைய குருக்கள் அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் குருக்களுக்கு உணர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு சின்ன அனுபவம் இதோடு நிறைவு செய்கிறேன். எங்களுடைய மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் பெரிய வியாழன் கொண்டாடுவோம் இல்லையா? அன்றைக்கு வந்து இங்கே குருக்கள் தினத்தை கொண்டாடுவார்கள். அப்படி குருக்கள் தினம் கொண்டாடும் பொழுது மறை மாவட்டத்தில் எங்கேயுமே திருப்பலி இருக்காது. நாங்கள் ஒரு 400-500 ஃபாதர்ஸ் வந்து மணிலா கத்தீட்ரலில் போய் நாங்கள் திருப்பலி முடிந்து வெளியில் வருகிற பொழுது ஒவ்வொரு குருவானவருக்கு அந்த பங்கு அடிப்படையில் தான் நம்மளை வெளியிலே போக சொல்லுவாங்க. இந்த பங்கு முதல்ல போங்க, இந்த பங்கு வெளியில் போங்க அப்படின்னு. மக்களுக்கெல்லாம் உள்ள இடமே கிடைக்காது. ஏன்னா நாங்கள் சாமியார்களே கோயிலை நிறைச்சிருவோம். அப்போது இப்போ என்னுடைய பங்கில் நாங்கள் 5 ஃபாதர்ஸ் இருக்கிறோம் இல்லையா? அப்போது நாங்கள் உள்ளேருந்து காண்டாக்ட் பண்ணிக்கிறோம் எங்கள் பங்கு மக்களை. எங்கள் பங்குடைய அந்த பங்கு பெற வச்சலர் அடிப்பார், சாமி எத்தனாவது வர்றீங்க அப்படின்னு. ஏன்னா எல்லா ஃபாதர்ஸும் அப்படியே ப்ரொசஷனாக வெளியில் அப்படியே முற்றத்தை நோக்கி போவோம். மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் கூடி நிற்பார்கள். அவங்க பங்கு சாமியாரை பார்க்குறதுக்கு, விஷ் பண்ணுறதுக்காக. கையில் ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு, இப்போ 4 ஃபாதர்ஸ் நாங்கள் இருக்கிறோம்னா எங்கள் 4 பேருடைய ஃபோட்டோவும் போட்டு வி லவ் மை ப்ரீஸ்ட் அப்படின்னு போட்டுருவாங்க, வி லவ் அவர் ப்ரீஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எல்லாம் மேலே போட்டுட்டு நம்ம வரும்போது வி லவ் யூ ஃபாதர் அப்படின்னு சொல்லி கைத்தட்டி மேளங்கள்லாம் அடிப்பாங்க, பூவெல்லாம் தூவுவாங்க, உடனே வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. வி லவ் யூ ஃபாதர், ஹாப்பி பிரிஸ்ட் டே அப்படின்லாம் நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு கூஸ் பம்மிங்காக நமக்கு அந்த இடத்துல இருக்கும். அந்த குருக்களை அன்பு செய்வதும், குருக்களை வி லவ் யூ ஃபாதர் அப்படின்னு சொல்கிறதும் ஆண்டுக்கு ஒரு முறையாக இல்லாமல் அது ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு முறையும் உங்களை குருக்களை பார்க்குற பொழுது நீங்கள் வாயார வி லவ் யூ ஃபாதர் அப்படின்னு சொல்லலைன்னா கூட மனசார நினைக்கணும், நான் என்னுடைய பங்கு சாமியார் அன்பு செய்கிறேன், நான் இந்த குருவானவரை அன்பு செய்கிறேன். அப்போது அப்படி அந்த ஒரு சூழலுக்கு நம்ம நகர்ந்துட்டோம் அப்படின்னா, ஒரு பொறுப்பற்ற நிலையில் இருந்தாலும் கூட, கோபம் கொள்ளக்கூடியவராக இருந்தாலும் கூட, ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு குருவானவராக இருந்தாலும் கூட, நீங்கள் காட்டுகிற அன்பு, நீங்கள் காட்டுகிற அக்கறை ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும், இன்னும் அதிக உத்வேகத்தோடு ஓட வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடுக்கும். அந்த கடமையும் பொறுப்பையும் இறையழைத்தல் ஞாயிறை கொண்டாடுகிற இந்த நாளில் நாம் எடுக்கணும். அழைத்தலுக்காக ஜெபிக்கிறது அடுத்த பக்கமாக இருந்தாலும் கூட, இறையழைத்தலுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றது தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேவையில்லை. அதனால தான் நான் அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கு தமிழக திருச்சபை இந்த பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறை குறிப்பாக ஆராதனை வலையொலியை பார்க்கக்கூடிய உங்களிடமிருந்து நான் கேட்பது என்னவென்றால், இறை அழைத்தலுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் அழைக்கப்பட்ட
அழைப்பை ஏற்று வந்திருக்கிற இந்த குருக்கள் எல்லோருமே இன்னும் அதிகமாக இறைவனுக்காக ஓட வேண்டும் என்ற உத்வேகத்தை பெற வேண்டும் என்றும், அவர்களுக்கு வருகின்ற சோதனைகளிலிருந்து இறைவன் தாமே அவர்களை பாதுகாப்பதற்கு, ஜெபத்தால் தாங்குவதற்கு உறுதி எடுக்கும் நாளாய் இந்த நல்லாயன் ஞாயிறை, இந்த இறையழைத்தல் ஞாயிறை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கான அழைப்பை ஆராதனை வலையொலியின் வாயிலாக நம்முடைய பணி செய்யக்கூடிய குருக்கள் அனைவர் சார்பாக உங்கள் முன்பாக வைக்கிறேன். குறிப்பாக உரிமையோடு கேட்கிறேன், நம்ம ஆராதனையில் நமக்கு தொடர்ந்து திருப்பலி வைக்கக்கூடிய குருக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு பேரை சொல்லி ஒரு பேரை விட்டுட்டா நல்லா இருக்காது. அதனால் ஒவ்வொரு சாமியாருக்காகவும் நம்முடைய குருக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கூட நீங்கள் தெரிவியுங்கள். ஃபாதர் வி லவ் யூ ஸோ மச் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் குருக்கள் மிகுந்த ஆனந்தம் கொள்வோம். எங்கள் அழைத்தலை இன்னும் அதிகமாய் உணர்வோம். உத்வேகத்தோடு இறைவனுக்கு பணி செய்வோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தன்னை பலியாய் உலகிற்கு தந்திடும் விண்ணவர் பழியன்றோ, விண்ணவர் பழியன்றோ. கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோவிலாய் மாற்றிடுவோம். காயத்தழும்பாய் நீயம் சொன்ன நல்லுள்ளம் கேட்டிடுவோம். தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்காமரை நிகழ்வுகள் வழியாக
எங்களை என்றும் மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைப்பு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தாரலும் எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உலேற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எமன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருளும் திருத்தமை திருப்புக்கும் தன்னைக்குள்ளாக்கும் பிறகு மனது குடலுக்கு பாதுகாப்பு நலமளிக்கும் வருமந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளம் திறத்தமை காத்துமைப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உம் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். கர்த்தர் என்னை தேடுகிறார். கை தூக்கி என்னை காப்பாற்றி எடுத்தார், காட்டி தந்த யோதாசாலே. கை தூக்கி என்னை காப்பாற்றி எடுத்தார், காட்டி தந்த யோதாசாலே. கல்வாரி சிலுவையை கர்த்தருக்கு தந்து சிறுமையை நான் சுமந்தேன். கல்வாரி சிலுவையை கர்த்தருக்கு தந்து சிறுமையை நான் சுமந்தேன். கல்லோடு முள்ளில் கால் பின்னி கிடந்தேன், கர்த்தர் என்னை தேடுகிறார். கர்த்தர் என்னை தேடுகிறார். நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.